எங்கெல்லாம் மக்கள் ஒடுக்குமுறையால் கொல்லப்படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஆதரவாக நிற்கிறது தான் ஒரு கலைஞனா, ஒரு மனிதனா நம்ம எல்லாருடைய பொறுப்புன்னு நினைக்கிறேன். தமிழர்கள் கொல்லப்பட்ட போது எல்லாரும் எங்க இருந்தீங்க? நீங்க எந்த கட்சி கூட கூட்டணி வைத்திருக்கிறீர்களோ அந்த கட்சியோட நீங்க கூட்டணி வைத்துக் கொண்டு இலங்கை தமிழர்கள், நம்ம தமிழர்கள் கொல்லப்பட்ட போது அதை பத்தி நீங்க கவலைப்படல. அதே மாதிரி கள்ளக்குறிச்சியில 63 பேர் சாகும்போது என்ன பண்ணீங்க? அதை பத்தி கவலைப்படல. இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் பஞ்சமி நிலத்தெல்லாம் மீட்கணும்னு எப்ப சொல்றாரு? அரசாங்கத்தோட கடைசி நாள்ல, கடைசி இருக்கின்ற நேரத்துல ஆணவ படுகொலைகள் நடக்கிறது, அதை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு ஆள் இல்ல. இன்னொரு இடத்துக்கு போயிட்டாங்க. முதல் மற்ற மாநிலத்தை பத்தி பேசிட்டு இருந்தாங்க, இன்னொரு நாட்டை பத்தி பேச போயிட்டாங்க. முதல் தமிழ்நாட்டுல நடக்கிற அவலங்களையும் தமிழ்நாட்டுல நடக்கிற மக்கள் விரோத பிரச்சனைகளையும் முதல்ல எல்லாரும் பார்க்கட்டும்ன்றதான் எனது கருத்து. மிக மிக தவறான ஒரு கருத்து. எதற்கடுத்தா நான் கேட்கிறேன், நம்ம சொந்தங்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் என்பதற்காக பாகிஸ்தானுக்கு போய் அங்க தீவிரவாதிகளை மாத்திரம் அடித்த ஆபரேஷன் சிந்தூர் பத்தி உங்களுக்கு ஒரு கவலை இல்லை. ஆக எந்நாட்டு மக்களை நான் பாதுகாக்கிறேன் என்று மரியாதைக்குரிய மோடி அவர்கள் எடுத்த நடவடிக்கை எதுக்கும் நீங்க செவிசாய்க்க மாட்டீங்க, பாராட்ட மாட்டீங்க. ஆனா இன்னொரு நாட்டுல நடக்கிற அங்க உள்ள பிரச்சனைய, அங்க உள்ள கொடூரத்தை அதை பார்த்து இந்த மோடி தான் காரணம் சொல்ற அளவுக்கு கீழ்த்தரமான அரசியல் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இதை மக்கள் மன்னிக்கவே மாட்டார்கள் என்பது எனது கருத்து. பார்க்கட்டும், அங்க இப்ப எதிர்கட்சியில தான் குழப்பம் நாங்கெல்லாம் அப்படியே ஒத்துமையா இருக்கோம்னு சொன்னீங்கல்ல, காங்கிரஸ் சொல்றது பதில் சொல்லட்டும். காங்கிரஸ் சொல்றாங்க நாங்க 117 இடத்துக்கு மேல கேட்போம் அப்படின்னு சொல்லும் போது நீங்க சொன்னீங்கல்ல மற்ற கட்சிக்கு உரிமையே கொடுக்கறதில்ல பிஜேபி அப்படின்னு. இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு காங்கிரஸ் நீங்க தான் அடிமைப்படுத்தி வச்சிருக்கீங்க. காங்கிரஸ்காரங்களுக்கு ஒரு துணிச்சல் இருக்குதா? கம்யூனிஸ்ட் துணிச்சல் இருக்குதா? விடுதலை சிறுத்தை துணிச்சல் இருக்குதா? நாங்க கேட்கிற இடத்த கொடுக்கலன்னா வெளியே வருவோம்னு சொல்றதுக்கு நாங்க மறுபடியும் சொல்கிறோம். தேர்தல் நெருங்க தேசிய ஜனநாயக கூட்டணி பலம் பெறும். இந்திய கூட்டணி நிச்சயமாக, அது காங்கிரஸ்னாலும் சரி, திருமாவளவனாலும் சரி, கம்யூனிஸ்ட்கள்னாலும் சரி, நிச்சயமாக பிரச்சனை வரும். அது ஒற்றுமையாக இந்த தேர்தலை சந்திக்க முடியாது. அவர்கள் தோல்வி அடைவது உறுதி. இப்ப மக்களை சந்திக்க போயிருக்கிறார். எந்த ஒரு அரசியல் கட்சியினாலும் மக்களை சந்திப்பது ஆரோக்கியமான சூழ்நிலை தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்க கூட்டம் அதிகமாக இருக்கும்பொழுது கொஞ்சம் முறைப்படுத்தி அங்க யாரும் மயக்கமடைந்தாமல், யாரும் உடல்நிலை சரியில்லாமல் ஆகாமல் இருக்க வேண்டும் என்று நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பது எனது கருத்து. என்ன சொல்ல போனா, ஒரு கட்சிக்கு மாறுபட்ட முறையில் விதிமுறைகள் கொடுப்பது, இன்னொரு கட்சிக்கு விதிமுறைகள் வேறு மாதிரி கொடுப்பது, ஆளும் கட்சிக்கு விதிமுறைகளே கிடையாது. ஆனா எதிர்கட்சிகள் என்ன கேட்டாலும் உடனே அதுக்கு அவ்வளோ கட்டுப்பாடு, அவ்வளோ விதிமுறைகள். நீங்க முப்பெரு விழா நடத்துறீங்க, எவ்வளவு கட்டுப்பாடு போட்டீங்க? இல்ல. அதனால இது மிக பாராபட்சமாக நடந்து கொண்டு மறுபடியும் நான் விஜயத்தை கேட்கறது என்னன்னா, தமிழகத்தில் ஒரு மோசமான ஆட்சி நடைபெறுகிறது. அதனால உங்களோட தாக்குதல் திமுக மீது மட்டும் இருக்கட்டும், அவர்களை வீட்டுக்கு அனுப்புவதில் உங்கள் பங்கும் இருக்க வேண்டும் என்பதுதான் எனது கோரிக்கை.